ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடை ஸ்டைலில் நம்ம கஜடா தான் செய்ய போகிறோம். நிறைய ஊரில் இந்த ஸ்வீட்டை வந்து பார்த்திங்கன்னா கஜடா கஜூரா அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கஜடா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா முட்டை சேர்க்காமல் செய்ய முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. அதனால் சரி, நான் ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணேன். இருந்தாலும் நம்ம செஞ்சு காட்டினோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அதனால் இன்றைக்கி நம்ம முட்டை யூஸ் பண்ணாமல் டீ கடை ஸ்டைலில் நல்லா டேஸ்டியாக கஜடா செய்ய போகிறோம். வாங்க கஜடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. இது கூடவே ஸ்பூன் ஃபுல்லாக 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து மைதா மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதனால் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் வந்து மீடியமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சர்க்கரையை எடுத்துக்கோங்க. அளந்து முதல்ல சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட தயிர் சேர்த்துக்க போகிறேன். டீ கடையில் கஜடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்து செய்வாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், முட்டை சேர்த்து செஞ்சுருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டது முட்டை இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி அதிகமாக அந்த கமெண்ட்ஸே அந்த கமெண்ட்ஸ் தான். சரி, கஜடாவை முட்டை சேர்க்காமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் செஞ்சுட்ருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடில் தான் செய்வாங்க. நிறைய பேர் முட்டை வேணான்னு சொன்னதுனால இப்போ நான் தயிர் சேர்த்து செய்ய போகிறேன். முட்டைக்கு பதிலாக நம்ம தயிர் தான் சேர்க்க போகிறோம். 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ மாவு கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கஜடா வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழும்பி வரணும். அதுக்கு சோடா உப்பு நம்ம சேர்த்தே ஆகணும். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ஏலக்காய் தூள் தான் இருக்குது, அதனால் நான் வந்து ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏலக்காவாக இருந்ததுன்னா ஒரு ஏலக்காய் நீங்கள் சர்க்கரையை அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தயிர் சர்க்கரையை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோடு சேர்த்து நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சர்க்கரை சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே தயிர் சர்க்கரை சேர்த்ததுமே நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப இலக்கமாகிடும், நமக்கு அளவு தெரியாது. அதனால் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பால் சேர்க்கணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா சர்க்கரையும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள். அதனால் மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்போ கையில் மாவு எடுத்தால் இந்த மாதிரி கெட்டியாக வர மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். இது கூட நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எண்ணெய் கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காய வைக்க வேணாம், அப்படியே நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது கூட பாலை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மாவு ரொம்ப உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலை நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பால் சேர்த்துட்டு மாவு ஃபுல்லாக கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் திரும்ப பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நான் மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கூட இலக்கமாக பிசையாதீங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அது வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா இலக்கமாகிட்டே வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மாவை கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலை வந்து நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் 2 ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா நான் கெட்டியாக மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரவை சேர்த்துருக்கிறதுனால குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். ரவை வந்து நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷத்துக்கு மாவை வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஊறும் பொழுது.
கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. இலக்கமாயிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு முறை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம். ரவை ஊறத்துக்காக மட்டும்தான் நம்ம மாவு ஊற வைக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு இல்லை. இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ சின்ன சின்னதாக தான் செய்ய போகிறேன். ரொம்ப பெருசாலாம் செய்ய போகிறதில்ல. நல்லா விரிசல் இல்லாமல் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் காயணும். கஜரா செய்கிறதுக்கு வந்து ரொம்ப காயக்கூடாது எண்ணெய். கொஞ்சம் மாவு போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு காஞ்சிருக்கணும். லைட்டாக பபிள்ஸ் வரா மாதிரி. ரொம்ப காஞ்சிருச்சுன்னா மேலே சீக்கிரம் கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வந்து வேகவே வேகாது, மாவு பச்சையாகவே இருக்கும். அதனால் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காய வச்சுக்கோங்க. லைட்டாக காஞ்சா போதும். இப்போ வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிற மாவை எண்ணெயில் போட்டுக்கலாம். பாதுஷா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப காய வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் காய வைப்பாங்க. தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மேலே வந்து கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வந்து மாவு பச்சையாகவே இருக்கும். அதனால தான் எண்ணெய் வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் ரொம்ப கம்மியில் காய வச்சுக்குவாங்க. அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா அடியில் வந்து அப்படியே கலர் வந்து டார்க் ஆகிடும். திருப்பி கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் அடியில் வந்து நின்றும் அப்படியே மாவு. அதனால் கலர் சீக்கிரம் மாறிடும். அதனால் அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க. தீ வந்து மிதமான தீயில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக போட்டு நல்லா பெருசாக செஞ்சு வைப்பாங்க பாருங்கள். நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாகவே நம்ம பண்ணி ஈஸியாக சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கஜடா செய்யறதுக்கு 2 டிப்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக கடையில் விற்கிறது போலவே நமக்கு கிடைக்கும். மாவு பிசையிறது வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து காய வைக்கிறதுல கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா கஜடா சூப்பராக வரும். ரொம்ப வந்து கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது உடஞ்சிரும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. நம்ம குக் பண்ணி எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். அது வரைக்கும் சாஃப்டாக தான் இருக்கும் கஜடா. அதனால் நீங்கள் கரண்டி வச்சு சும்மா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உடஞ்சிரும். அதனால் பார்த்து பொறுமையாக கலந்து கொடுங்க. தீயை வந்து மிதமான தீயில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். ஃபுல்லாக வச்சுட்டோம்னா கண்டிப்பாக மேலே வந்து தீஞ்சிரும். உள்ள மாவு பச்சையாகவே இருக்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் வந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாவு வந்து கட் பண்ணியெல்லாம் எதுவுமே போடல. அப்படியே ரவுண்டாக நம்ம உருண்டை பண்ணி தான் போட்டோம். ஆனால் அதுவே நல்லா வெடிச்சு வந்துருச்சு பாருங்கள். தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போடும் பொழுது. அதுக்கப்புறம் வேணால் கூட நம்ம கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டைம் போட்ட மாவும் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா வெடிச்சு வந்துருச்சு. மேலேயும் கலர் வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்லேயே டீ கடை கஜடா ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து 200 கிராம் மைதா மாவு தான் எடுத்திருந்தேன். 200 கிராம் மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா 10 கஜடா வந்தது. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப திருப்தியாக சாப்பிடலாம். நாங்கள் வந்து கடையில் கஜடா வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இப்போ எவ்வளோ ரேட் விற்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. டீ கடையில் இப்போ கஜடா எந்த ரேட்டில் விற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் நினச்சிட்டு நாங்கள் கூட இதை செய்யாமல் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமா கடைக்கு போய் நாங்கள் வாங்கிட்டு வரதே இல்லை. சாப்பிடணுன்னு ஆசை வரும்போது வீட்லேயே நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது தான். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். கஜடா எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்ததுமே சாப்பிட வேணாம், கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஏன்னா எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆற தான் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு மேலே இருக்கும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கஜடா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.